தமிழக வெற்றிக் கழக கொடியை சென்னையில் நேற்றைய தினம் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய நிலையில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடிகர் சவுந்தரராஜா அம்மனின் பாதத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்வதற்காக வருகை தந்தார். முன்னதாக அம்மன் சன்னதி வாசலில் கொடியை பிடித்து அசைத்தவாறு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், நேற்று ஆகஸ்ட் 22 தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் எனது அருமை அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கொடியை வெளியிட்டார். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக என் சொந்த ஊரான மதுரையில் அந்த கொடியை எடுத்துகிட்டு விஜய் அண்ணா பேருக்கும் அந்த கொடியை மீனாட்சி அம்மன் காலடியில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி மறுபடியும் விஜய் அண்ணாக்கு கொண்டு போய் கொடுக்கலான்ற ஒரு ஆசையில் இங்கே வந்திருக்கேன். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். பொதுவாக இன்றைக்கு ஆட்சி செய்த அனைத்து முதல்வர்களும் தங்களுடைய முதல் அரசியல் மேடையாக இருக்கட்டும் இல்லை மாநாடாக இருக்கட்டும் மதுரையில் தான் தொடங்குவாங்க. ஏன்னா இந்த மதுரைக்கு அவ்வளோ பெரிய மாபெரும் சிறப்பு இருக்கிறது. ஒன்று, மீனாட்சி அம்மாவோட ஆட்சி அண்ட் மதுரை மக்கள். அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பந்தம் இந்த மதுரை மண்ணில் நிறைய புதைந்திருக்கு, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி இன்றைக்கி மீனாட்சி அம்மா அருளால் ஆசி பெறணும். இந்த மதுரை மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கடவுளை வேண்ட வந்திருக்கு, மீனாட்சி அம்மனை வேண்ட வந்திருக்கேன். சினிமா நடிகர்களுடைய அரசியல் பிரவேசம் இதை எப்படி பார்க்குறீங்க? இது வித்தியாசமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நடிகர்களை தனித்து பார்க்காதீர்கள். அவர்களும் குடிமகன்கள் தான். எல்லாருக்கும் அரசியலுக்கு வரலாம். எல்லோரும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரலான்னு தான் நான் நினைக்கிறேன். நடிகர் சூரியோட படம் இன்னைக்கு வெளியாகுது, அதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்து இப்போ வர்றாரு. என்னுடைய கூட பிறக்காத அண்ணன், நானும் ஒரு 10 படம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 25 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கருடனில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜெயிச்சிருக்காரு. ஒரு பரோட்டா சூர்யா இருந்தவர் இன்றைக்கி சொக்கன் சூர்யா மாறி இருக்கார். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட வரக்கூடிய திரைப்படங்கள் மதுரை கதைக்களமாக வச்சு வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா களமும் வருது. இப்போ சென்னையும் வந்துட்டுருக்கு. மதுரையில் நிறைய கதைகள், சொல்ல வேண்டிய கதைகள், இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கதைகள் நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் எல்லா வசதிகளையும் எல்லா கஷ்டங்களும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே டிவிக்கில் இணைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொதுவான கருத்து இருக்குது. வெறும் இளைஞர்கள் 18 வயசுக்குள்ளப்பட்டவங்க தான் இங்கே இருக்காங்க, மற்றபடி யாரும் இங்கே கிடையாது. ஒரு பெரிய ஆளுமைனா விஜய் தவிர அங்கே வேறு யாருமே தெரியாது கட்சியில் சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எப்படி நாட்டை ஆள முடியும்? வெறும் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிற கட்சிங்கன்னு சொல்லி மக்கள் முன்னிலையில் இல்லை. 50% உண்மை தான். சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அண்ணன் கட்சி இப்போ ஆரம்பிக்கல. நற்பரிமன்றம் ஆரம்பிச்சது 2009க்கு மேலே. 2009லேருந்து மக்கள் இயக்கமாக மாறி இருக்கு. இன்றைக்கி அரசியல் இயக்கமாக மாறி இருக்கு. நிறைய 40 வயது கடந்தவர்களாம் இங்கே இருக்காங்க. நிறைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்க. கண்டிப்பாக போக தானே தெரியும். அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அரசியலுக்கு வந்துட்டாலே பல்வேறு இழப்புகள், பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் சந்திக்க வேண்டியது. கண்டிப்பாக விஜயகாந்தோட மண்டபம், அவருடைய சொத்துக்கள்லாம் என்னாச்சுன்னு தெரியும். அந்த பயம் விஜய்க்கு இருக்கா? நீங்கள் பேசுன அளவுக்கு இல்லை, அந்தளவு தைரியமாக தான் இருக்காரா? இல்லை, பயம் எல்லாருக்குமே இருக்கும். அது பொறுப்புள்ள பயம். மற்றபடி தயக்கம்லாம் கிடையாது. அவருக்கு தெளிவாக ஒரு 3-4 வருஷம் யோசித்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. நான் பர்சனலாக அவரோட பழகினதுனால தெரியும், அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆழமாக சிந்திச்சு தான் முடிவு எடுப்பார். ஆனால் பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அதுக்காக பயம்லாம் கிடையாது. மதுரையிலிருந்து சென்று நடிகராக ஒரு அரசியல்வாதியாக பிரவேசித்த விஜயகாந்த் இந்த படத்தில் வரக்கூடிய படத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. விஜயகாந்த் சார்னால அவர் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கேன். அவர் ரொம்ப பிடிக்கும். நான் விஜயகாந்த் சார் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நிறைய பேர் சமுதாய பணியில் இருக்காங்கன்னா அவருடைய படங்கள் பார்த்து தான் அப்படி ஆயிருக்கும். ஸோ அவர் விஜய் அண்ணா படத்தில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். செந்தூர பாண்டியை மறுபடியும் நாங்கள் ரீகலெக்ட் பண்ணுறோம். இது அரசியல், அது வருத்தம் தான். மதுரை கிடைக்காம போயிருக்கு. ஒரு சம்பிரதாயம் சொல்றாங்க மதுரையை, அது கிடைக்காம உங்களுக்கு போயிருக்கு. நீங்களே சொன்னீங்கல்ல, நிறைய துன்பங்கள், போராட்டங்கள், தடங்கள் எல்லாமே வரும். அதை பொறுமையாக அறிவுபூர்வமாக அதை கிடைக்கிறத ஏற்றுக்கிட்டு அதில் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை நம்ம விஜய் அண்ணா கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.